நந்தி இருக்குல்ல கம்பி, அந்த கம்பி அதிகமா முறுக்கினாலும் அறுந்து போயிடும். ரொம்ப தளர்வா அவருடைய எக்ஸ்ட்ரீமா கண்ண அனுபவிச்சாரு. அது போல ரொம்ப தளர்வா இருந்தாலும் இசையலாம். அப்போ ஒரு பதமான ஒரு நேரத்துல ஒரு குருக்கள் தான் தேவை. தன்னுடைய உடலை அதை பொறுத்தேற்றாரு. நிறைய சாப்பிட்டாரு. சாப்பிட்டு உடலை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரும். ஏன்னா யோசிப்பதற்கு உடலுக்கு தெம்பு வேண்டும். அந்த தெம்புக்காக சாப்பிடுவார். சாப்பிட்டு இந்த நிரஞ்சனா நடிக்கிற உலகத்துல ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு பேரு கல்லத்தி மரம் பேரு. தமிழ் சுத்தமான பேரு கல்லத்தி. போதி மரம்னு ஒரு மரம் கிடையாது. அரச மரம் சொல்லலாம். அந்த மரம் தான். அரசன் வந்து அந்த மரத்தடியில உட்கார்ந்துதான் அந்த மரத்துக்கு பேரு அரச மரம் பேரு. நமக்கெல்லாம் இன்னைக்கு அரச மரம் தான் பேரு. அரச மரம்னா அரசி மரம் ஒன்று இருக்குன்னு அது கிடையாது. ஆனா அரச மரம் இருக்கிறது. அரச மரம் என்றால் அரசன் வந்து அமர்ந்த இடம். அதுக்கு அந்த இடத்துல அவருக்கு அந்த மரத்தின் கீழே அவருக்கு ஞானம் கிடைத்ததால அந்த மரத்துக்கு போதி மரம். போதினா அறிவு தான், தெளிவு கிடைச்சு. சோ இந்த மரத்தின் அடியிலே உட்கார்ந்து கொண்டு தேவையான உணவுகளை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டு, பழங்களை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொண்டு மிகவும் நிதானமாக சாப்பிட்டு நான் எதற்காக கொண்டோம், எதை நோக்கி போறோம் உட்கார்ந்து அவர் யோசிக்கிறார். இப்படி யோசிக்க ஆரம்பித்த பொழுது அவர் ஒரு தியான முறையை உருவாக்குறார். அந்த முறைக்கு பேர் தான் விபாசனா. இன்றைக்கு உலகம் முழுவதும் மனிதனுடைய அறிதலுக்கு, புரிதலுக்கு, தன்னுடைய உள்ளொலியை தேடி அடைவதற்கு தேவைப்படுகின்ற ஒரு தியானம். ரொம்ப எளிமையான தியானம், ரொம்ப பெரிய கருத்திகளாக தேவை. யோசிப்பதற்கு எந்த நிலையில் உட்கார்ந்தா சரியாக தன்னுடைய மூளைக்குள் ஓடுகின்ற சிந்தனைகளை கட்டுப்படுத்தாமல் அதை உற்று நோக்கி அது பாட்டு அது போட்டோம். அதெல்லாம் யோசித்து யோசித்து அடங்கி அது ஒரு நிலையை அடங்கி ஒரு சமாதானத்தை அல்லது ஒரு அமைதியை அடைந்த பிறகு அதன் மீது ஏற்படுகின்ற சிந்தனைகளை தொடர்வதற்கு பெயர் அமைப்பார். இந்த முறையை அவர் உருவாக்கி கண்டுபிடிச்சு அந்த ப்ராசஸ் அவர் கண்டுபிடிச்சு அதை பார்க்க 40 நாள் இப்படியே உட்கார்ந்து அந்த தியான முறையில் உட்கார்ந்து நல்லா யோசிச்சு பாருங்க. முன்ன சாப்பிடாம உட்கார்ந்து ஒன்றும் தெரியல. இப்போ நல்லா சாப்பிட்டு தியானத்துல உட்கார்ந்து யோசிக்கின்ற போது நாம் எதற்காக வந்தோம், எதை கண்டுபிடிக்க போகின்றோம் என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் கேள்வி மேல ஒன்றுக்குள்ள போய் ஒவ்வொருக்கும் விடை கண்டுபிடித்து ஒரு உறுதிப்பாடு அவருக்கு உருவாச்சு. ஒரு தெளிவு உருவாகி, தெளிவு உருவான உடனேயே அவருக்கு ஒரு சிரிப்பு வருது. இதை கண்டுபிடித்து இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டோம், இவ்வளவு சிம்பிளா இருந்துச்சு அப்படின்னு அவர் நினைச்சு அவர் சிரிக்கிறார். எளிமையான விஷயம் தான். ஆனா இந்த எளிமையான விஷயத்தை கூட தெரிந்து கொள்ளாமல் இந்த உலகமே கொடுக்கப்பட்டிருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த எளிமையான விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் துன்பத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த துன்பத்திலே நானும் இந்த நாட்கள் இருந்திருக்கிறேன் என்று அவர் தன்னைத்தானே வந்து சிரிக்கிறார். அந்த நிலைதான் அவருடைய ஞானம் அடைந்த நிலை. இதுவரையில் அவருடைய தன்னுடைய தேடுதல் மூலமாக கற்றுக்கொண்ட அடைந்த ஒரு வரலாறு. அதற்கு பிறகு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். கண்டுபிடிக்க முடிந்த பிறகு ஏன் இதை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும், ஒரு உந்துதல் வருது. யாரையாவது பரிசோதித்து பார்க்கணும் இல்லையா? அதனால அவர் என்ன பண்றாரு, யாருக்கிட்ட முதல்ல அதை சொல்றது அப்படின்னு பார்த்தா அவர் கூட 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அந்த 5 பேர் எங்க போனாங்கன்னு தெரியாது.
அந்த 5 பேரை தேடிக்கொண்டு அவர் நடையாக யோசிச்சு பாருங்க. நான் அந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கேன். அவர் நடந்த இடத்துக்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம் போயிருக்கேன். பீகார்ல இருந்து, பீகாருடைய மேற்கு பக்கத்துல, வடக்கு நினைக்கிற அந்த பக்கத்துல இருந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி 200-250 கிலோமீட்டர் மேல போகும். அந்த காலத்துல கால்நடையா நடக்கும், காட்டு வழியெல்லாம் நடக்கும். காட்டு வழியில திருடன் இருப்பான், மிருகங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் கடந்து அந்த 5 பேரை வாரணாசியில் இருக்கக்கூடிய மான் வளர்த்தியர்கள் கண்டுபிடித்தார். வாரணாசி, காசி, அங்க பார்க், டி பார்க் இப்போ இருக்கு. அந்த இடத்துல போனா இன்னைக்கு மான்கள் இருக்கு. வாரணாசி டி பார்க்னு அந்த இடம் தான், அது பேர் வந்து மான் பேர். இன்றைக்கும் அந்த இடத்துல மான் இன்னும் இருக்கு. அங்க போனா பார்க்கலாம். அந்த இடத்துல போய் அந்த 5 பேரை கண்டுபிடித்து அவர்களை கூப்பிட்டு, இன்னும் இதே மாதிரி இருக்காது, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு தன்னுடைய முதல் உரையை அங்கதான் அவங்க கிட்ட தான் நினைக்கிறார். அந்த உரை அவர்களால் மனப்பாடம் செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருச்சு. அவருடைய முதல் பேருரை அங்கதான் நினைக்கிறார். அந்த 5 பேர் வந்து அவருடைய முதல் சீடர்களாக மாறினார். அதுல 2 பேர் பிராமணர்கள், நீங்கெல்லாம் மன்னர்களாக. சோ இது அவருடைய தத்துவத்தை மக்களிடையே பரப்ப தொடங்கிய ஆரம்பம். சரி, அவர் எதை போதிச்சார்? நாம ரொம்ப சிம்பிளா சொல்லிட முடியும். புத்தர் வந்து எல்லாருக்கும் துன்பத்திற்கும் காரணம் ஆசை. அதனால ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க நிறைய பேர். ஆசையை வந்து எவ்வளவு பெரிய பேர் என்ன சொன்னாங்க? இது சாதாரண விஷயம் இல்லையே. ஏன்னா மனிதன் பிறக்கும் போது ஆசையோட பிறக்கல, ஆனா இறக்கும் போது பேராசையோட தான். அவ்வளவு ஏக்கம் இறக்கும் போது, ஐயோ இவ்வளவு சொத்து விட்டு போறேன், இவ்வளவு பேரை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம், எல்லாரும் திடீர் கண் முன்னாடி இருந்து மறைந்து போறாங்களே, இதெல்லாம் எப்படி அடுத்த இதுல கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற பேராசையோடு மனிதன் இறந்து போகிறான். ஒரு பக்கம். ஆனால் மனிதனுக்கு ஆசை மட்டும்தான் காரணமா? அது இல்ல. புத்தர் தன்னுடைய வாழ்நாளில்